சங்கீதம் 34 வசனம் 8 10 முடிய. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த பரிசுத்த நற்கருணை ஞாயிறு ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அன்பானவர்களே, இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக வாருங்கள், நாம் அனைவரும் எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே கூட நாம் பரிசுத்தமான தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம், நீதி நிறைந்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட பாருங்கள், நம்முடைய இருதயத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், அவரிடத்துல பாவம் இல்லை, அவரிடத்துல குறைகள் குற்றங்கள் இல்லை. இருந்த போதிலும் நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய பலவீனங்களுக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து நம்மளிடத்துல காணப்படுகிற பலவீனங்கள், குறைகள், குற்றங்கள், பாவங்களை நாம் சற்று நேரம் மௌனமாக இருந்து நாம் அறிக்கை செய்வோமாக. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் சொன்ன தேவனே, இந்த காலை வேளையிலே உங்களை ஆராதிக்க வந்திருக்கிற நாங்கள் எங்களிடத்துல காணப்படுகிற பலவீனங்களை, குறைகள், குற்றங்கள், பாவங்களை எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கை செய்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, மறுபடியும் எங்கள் மேல் கிருபையாக இறங்கி எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம், எங்களை சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்பா தேவனே, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, மாம்ச வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பரிசுத்த அழைப்பின் பிரகாரம் நாங்கள் தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ எங்களை விடப்படுத்துங்கப்பா. ஒரு விசேஷித்த வல்லமை எங்களுக்கு கொடுத்து ஆவியானவர்களே வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, எங்க வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு உங்களிடத்துல பெற்றுக்கொண்ட அழைப்பின் பிரகாரம் எங்களை இந்த காலங்களில் மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா தேவனே, எங்களை நடத்தும். அப்பா எங்களை மன்னியும், ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்குரிய தேவனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஆராதனை நாயகனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமே உங்களுடைய
நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. நீ சர்வ வல்லமையுள்ள நாமம் நீராக இருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகல அதிகாரமுடைய நாமம் நீராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வெற்றி கொடுத்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் 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 ராஜாவே. ஆண்டவரே, இந்த 2020ஆம் ஆண்டிலே ஆண்டவரே தேவனே, இப்படியாக எங்களை கடந்த 6 மாதமாக வழிநடத்தி வந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. இந்த லாக்டவுன் பண்ணப்பட்ட சூழ்நிலையில கூட ராஜாவே, உம்முடைய கிருபை தயவு எங்களோடு இருந்து இவ்வட்டமாக வழிநடத்தின எபனேசரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியத்திலும் எங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தின தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. பெரிய காரியங்களை செய்தவர் நீராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பொருளாதார தேவைகளை சந்தித்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. உம்முடைய அன்பை கொண்டு வழிநடத்தின தகவலை உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. இயேசுவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மானுவேல் தேவனை, கூட இருந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஓ ஹalleluya, ஹalleluya. தேவனே, மகிமை உங்களுக்கு ஆண்டவரே. அப்பா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. இவ்வட்டமாக வழிநடத்தின எபனேசரே ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட எங்களுக்கு இன்னொரு புதிய வாரத்தை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய வாரத்தை கொடுத்து இந்த பரிசுத்த நற்கருணை ஞாயிறு ஆராதனை கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவனே, உம்முடைய நாம மகிமை அடைவதாக. இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியுடைய வல்லமையால் நிரப்பி கர்த்தங்களை ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, இந்த ஆராதனை பங்கு பெறுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க, தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியை வல்லமையாக பயன்படுத்தி உம்முடைய நாம மகிமையடையத்தக்க கர்த்தர் நடத்தும்படி கிரியை செய்வீராக சுவாமி. எங்களை தரமட்டமாய் தாழ்த்துகிறோம் அப்பா. உங்களை உயர்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே எடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. பிரியமான வாருங்கள், நாம் இன்று வண்ணமாக நம்முடைய ராஜாதி ராஜனாகிய தேவாதி தேவனாகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து நாம் தொடர்ந்து ஸ்தோத்திரித்து நாம் அவரை ஆராதிப்போமாக. ஹalleluya. இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நம்ம துதிக்க வந்திருக்கிறோம். நாம் இருதயங்களை தேவனுக்கு நேராக நம்ம ஏறெடுப்போம். சற்று நேரம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த காலை வேளையில் ஆண்டவரே துதிக்கும்படியாக தேவனை நீர் கொடுத்த இந்த சாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்புக்கு ஈடு இல்லை தகப்பனே. உம்முடைய அன்புக்கு அளவிட ராஜாவே. உம்மை ராஜாவே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ராஜாவே. அப்பா எங்களை பணிந்து ராஜாவே உண்மையை உயர்த்தி ராஜாவே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு கூட தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஹalleluya. நன்றி நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இது ஒருவரை ஆண்டவர் என்று சொல்லி உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவன் என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். பெருமாளை வாருங்கள், இந்த நேரத்தில் கூட நாம் அனைவரும் ஜெப சிந்தல அமர்ந்திருப்போமாக. நம்மத்தில் இருக்கிற போதகர் சோலமன் அவர்கள் நம்மை இந்த போதகருடைய ஜெபத்துல அவர் வழி நடத்துவார். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. இயேசுவே, இந்த பரிசுத்த கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தவர், எல்லாவற்றுக்கும் மேலானவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், கிருபைகள் இரக்கங்கள் நிறைந்தவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை பரிசுத்த வேளையிலே சபையின் பிள்ளைகளாக நாங்கள் இல்லங்களிலே கூடி உம்மை துதிக்கவும் சோத்திரிக்கவும் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ மத்தியிலே வாசமா இருக்கிறேன் என்று சொன்ன அன்பின் தகப்பனே, எங்களுக்கு நீர் அப்பா பிதாவா எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி சோத்திரம் ஐயா. எங்கள் நினைவா இருக்கிறீர், எங்களை உடைய கரங்களிலே வரைந்து வைத்திருக்கிறீர். எங்களை உடைய பிள்ளைகளை போல் பராமரித்து பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். கடந்த 6 மாதங்கள் எங்களை வழி நடத்தினீர். இந்த புதிய 7வது மாதத்திற்குள் எங்களை வழி நடத்தி இந்த முதலாவது பரிசுத்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக கூடி ஜெபிக்க, உம்முடைய வார்த்தையை எங்களோடு பேச எங்களை அழைத்து வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அழைத்தவர் நீர், உண்மை உள்ளவர் நீர், ஜீவனோடு எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெயம் இருப்பதற்காக, இயேசுவின் நாமத்திலே வெற்றி இருப்பதற்காக, இயேசுவின் நாமத்திலே சமாதானம் இருப்பதற்காக, இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றுக்கும் மேலான ரட்சிப்பு இருப்பதற்காக, தேவ மகிமை இருப்பதற்காக உம்முடைய நாமத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த கால வேளையிலே உம்முடைய பந்திக்கு முன்பதாக சபையாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய இருதயங்களை நோக்கி பார்ப்பீராக. எங்களுடைய பாவங்களை உமக்கு முன்பதாக, உம்முடைய பந்திக்கு முன்பதாக அறிக்கை செய்கிறோம் ஐயா. அறிந்து நாங்கள் செய்த பாவங்கள், அறியாமல் நாங்கள் செய்த
பாவங்கள், தெரிந்து நாங்கள் செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கல்வாரி இரத்தத்தை எங்கள் மேல் தெரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமத்திலே நாங்கள் கூடி வந்து எங்கள் பாவங்களே நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நீர் எங்களுக்கு கிருபையா இறங்குவதற்காக உச்சம் தலை தொடங்கி கால் வரைக்கும் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே இருக்கிற சகல பாவ கரைகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தோடு நாங்களுடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு கிருபை செய்வீராக. இயேசுவே, இந்த காலவெளியிலே சபையின் பிள்ளைகளுக்காக, சபையின் குடும்பங்களுக்காக, ஒவ்வொருவருக்காக அடியேன் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே லாக்டவுன் மத்தியிலே கூட எல்லா நாசங்கள் மோசங்களுக்கு விலகி கிருபையின் மேல் கிருபையை பிள்ளைகளுக்கு நீர் அழைத்து கொடுத்து ராஜா அற்புதமாய் நீர் வழி நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே கண்மணி போல எங்களை காத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பலவீனமான நேரங்களில் எங்களுக்கு நீர் பலத்தை கொடுத்ததற்காக, எங்களுடைய தேவைகளை சந்தித்ததற்காக, எங்களுடைய கண்ணீர்களை துடைத்ததற்காக, எங்களுடைய பாரங்களை நீர் சுமந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஐயா. ஆபத்து காலங்களிலே நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பதற்காக, பலனாய் இருப்பதற்காக, துணையாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சபையின் பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவைகளுக்காக, அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களுக்காக, இருதயத்தின் அவாக்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த காலவெளியிலே இயேசுவே பரிசுத்த பிரச்சனத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, அவருடைய மகிமையிலே எல்லா குறைகளும் நிறைவாக்கி உடைய தேவ சமாதானம் ஆட்கொண்டு வழி நடத்துவதாக. பிள்ளைகளுக்கு வேண்டிய வேலைகளை உண்டு பண்ணி கொடுப்பீராக. சமாதானம் நிறைவாய் காண செய்வீராக. நன்மைகள் கிருபைகள் தொடர உதவி செய்வீராக. எல்லா சபையின் குடும்பங்களே நீ பராமரித்து பாதுகாத்து நல்ல மேய்ப்பராயிருந்து வழி நடத்துவீராக. தகப்பனே, இந்த நாட்களிலே கூட எல்லாருடைய இல்லங்களிலும் ஆராதனை நடந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பார்வை, உம்முடைய தயவு, உம்முடைய ஆசீர்வாதம் இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. நீ சகலத்தையும் காண்கின்ற தேவன், சகலத்தையும் செயல்படுத்துகிற தேவன், சகல இடங்களிலும் இருக்கிறவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீங்களாம் குடும்பம் குடும்பமாக இல்லத்திலே நாங்கள் உம்மை கூடி ஆராதிக்கிறோமே, அங்கே உம்முடைய நாமம் மகிமை கடந்து வரும்படியாக பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றும் சந்திக்கத்தக்கதாக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய்ந்து கம்பீரமாய் துதித்து பாடி கர்த்தர் எனக்கு போதுமான சொல்லி அவர்கள் துதிக்கும்படியாய் கிருபை செய்வீராக. எல்லா பலவீனங்களை நீக்கி போடுவீராக. எல்லா களைப்பின் ஆவிகளை நிர்மூலமாக்குவீராக. எல்லா சோர்வுகளையும் இயேசுவின் நாமத்திலே வேரோடு பிடுங்கி போட்டு கர்த்தருடைய பலத்தின் பலன் இறங்க செய்வீராக. உங்களுடைய சமாதானம் சபையின் பிள்ளைகளை காத்துக் கொள்வதாக. இதோ இந்த நேரத்திலே கூட மலேசியாவுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளிலும் ஏற்ற காலங்களிலே திறக்கப்படுவதற்கு உதவி செய்வீராக. சுதந்திரமாக விடுதலையோடு மனமகிழ்ச்சியோடு நாங்கள் குடும்பம் குடும்பமாக வரும் நாட்களிலே ஆராதிக்கும்படியாய் சபைகளிலே காணப்படுகிற எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு ஆண்டவரே நீர் மகிமையாய் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பதற்காக சோஸ்திரம் ஆண்டவரே. சபைகள் படிப்படியாக திறந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி.
தொடர்ந்து விடுதலையோடு எல்லா சபைகளையும் திறக்க கிருபை செய்வீராக. இந்த காலங்களிலே கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாகத்தோடு வந்திருக்கிறோம், வெறுமையோடு வந்திருக்கிறோம், ஆத்மா பசியோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே போதகர் மூலமாக எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய ஆவிக்குரிய தாகத்தை நிரப்புவீராக. ஆவிக்குரிய ஆதாரத்தை கொடுத்து ராஜா, வெறுமையானவர்கள் வந்திருந்தாலும் நிறைவான கடந்து செல்ல கிருபை செய்வீராக. உன்னுடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே தொடுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்கிறவர், அரசாளுகிறவர், வழி நடத்துகிறவர். ஆராதனை முழுவதையும் உம்முடைய பிள்ளைகளையும் நீ நேசிக்கிற உம்முடைய சனத்தையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் வரப்போகிறீர் ஆண்டவரே, சீக்கிரமாய் வரப்போகிறீர் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு உம்முடைய மனவாட்டி, உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய சபை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. நாங்கள் அசதியாயிராதபடிக்கு இரவும் பகலும் விழித்து ஜெபத்தோடு காத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, சபையை பரிசுத்தப்படுத்துவீராக, சமூகத்தை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வருகைக்கு யாவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வரும் பொழுது நாங்களும் ஓடி ஜீவிக்க எங்களை அழைத்து செல்ல போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை முழுவதையும் ஆசீர்வதி, எங்களோடு பேசும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தொடர்ந்து நீர் வழி நடத்துமாறு எங்களுக்காக மறித்து, எங்களுக்காக உயிர்த்து, எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசுவின் நாமத்திலே சோத்திரத்தோடே ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோமாக. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்கள் செய்கிறவருக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் இன்னென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறவர் அவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் கூட இந்த ஜூலை மாதத்துல பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள் நீங்கள் யாரும் இருக்கிறீர்களாக தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள், those are celebrating birthday and wedding anniversary in the month of July, can you please stand? I would like to pray and bless you in the name of Christ Jesus. Let us pray. ஆண்டவரே, இந்த காலை வேளையில இந்த மாதத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரித்துக் கொண்டிருக்கிற அனுசரிக்க போகிற இந்த அன்பான பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உடைய கிருபையும் தயவும் இந்த பிள்ளைகள் மத்தியிலே கடந்து வரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உடைய மகிமையான கரத்தினாலே மூடிக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த புதிய ஆண்டுல புதிய காரியத்தை செய்து கர்த்தர் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாய் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து இவருடைய உள்ளான வாழ்க்கையில புதிய காரியத்திலே வழி நடத்தி பலப்படுத்தி ஆவின் அபிஷேகத்தை ஊற்றி இந்த புதிய ஆண்டுல புதிய வித்தியாசமான காரியத்திலே கொண்டு செல்லும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள் மற்றும் ஆண்டவரே இல்லற வாழ்க்கையிலும் தேவ கிருபை தேவ தயவு கடந்து வரும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரை நடத்துவீராக. ஆசீர்வதிங்க ராஜாவே. உடைய தேவ அன்போடு கர்த்தாவே இல்லற வாழ்க்கையிலே வழி நடத்தப்பட கர்த்தர் வழி நடத்தி உயர்த்துங்க. இவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறப்பா.
ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. தேவ ஒளி, தேவ மகிமை தொடர் மக்களை வல்லமையை பற்றி எறிவதாக. இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தமிழ் மெதடிஸ்ட் திருச்சபை சுங்கப்பட்டாணி சார்பாகவும் உக்ரான குழு சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமான இரண்டாவது காரியமாக, இந்த லாக்டவுனுக்கு பிறகு நம்முடைய சபைகளில் இருக்கிற மாணவர்கள், படிக்கிற பிள்ளைகள், விசேஷமாக Form 5, Form 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு சென்றிருக்கிறார்கள். கர்த்தர் இந்த பிள்ளைகள் மேல ஆசீர்வாதத்தை ஊற்ற வேண்டும். விசேஷமாக இந்த லாக்டவுனுக்கு பிறகு இந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிருக்கிறார்கள். தேவ பாதுகாப்பு அவர்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய சபைகளில் இருக்கிறதான ஆசிரியர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களும் இப்படியாக மறுபடியும் பள்ளிக்கூடங்களுக்கு வேலை நிமித்தம் சென்றிருக்கிறார்கள். தேவ கரன், தேவ பலன், தேவ பாதுகாப்பு இவர்களோடு இருக்க நாம் இவர்களுக்காகவும் இந்த விசேஷித்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. நாம் ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை Form 5, Form 6 ஸ்டூடெண்ட் மாணவர்கள் பெயர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்றால், ஆசிரியர்கள் பெயர் தெரிந்திருக்கும் என்றால், நீங்கள் பெயர்களை சொல்லி நீங்கள் சொல்லலாம். அது மாத்திரமல்லாமல் அன்பான தேவ ஜனங்களே, இந்த கிண்டர்கார்டன் மாணவர்கள், 6 வயசு உள்ள மாணவர்களும் இவர்களும் ஒரு சில கிண்டர்கார்டன் திறந்துட்டாங்க. அவங்களும் பிள்ளைகளும் போகிறார்கள். அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போமாக. பாருங்கள், நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட இந்த கிண்டர்கார்டன் மாணவர்கள், Form 5, Form 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் மற்றும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காகவும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய கிருபை தயவு இந்த பிள்ளைகள் மத்தியிலே கடந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த லாக்டவுனுக்கு பிறகு மறுபடியும் இந்த பிள்ளைகள் கல்வி நிமித்தமாக, வேலை நிமித்தமாக பள்ளிக்கூடத்திற்கு சென்றிருக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த பாதுகாப்பு இருக்கட்டும். கடந்த 3 மாதமாக ராஜாவே படிக்காமல் இவர்கள் மறுபடியும் சென்றிருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறேன். அப்பா, எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு நோயும், அப்பா, இந்த கொரோனா வைரஸ் எந்த ரீதியிலும் இந்த பிள்ளைகளை பாதிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டு நடத்துகிறார்கள். இவர்களை ஆசீர்வதியும் ராஜாவே. இவர்களை வழி நடத்தும். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுங்க. போக்கில் வந்து தங்கியிருக்க ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த SPM பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்தும் பொழுது கூட பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுத்து நடத்துங்க. இவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இவர்களின் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, வாருங்கள், இந்த நேரத்தில் கூட நாம் அனைவரும் வேத வாசிப்புக்கு எழுந்து நிற்போமாக. இந்த பரிசுத்த நற்கருணை ஞாயிறு ஆராதனைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 தொடங்கி 13 முடிய. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 தொடங்கி 13 முடிய. இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 3 தொடங்கி 13 முடிய. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரசங்கங்களிலும் கண் விடுப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் மறுவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவினாலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது பக்கத்து ஆயுதங்களிலும் தரித்திருக்கிறோம். கணத்திலும் கனவித்திலும் துக்க கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தனை வென்றப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்பட்டவர்கள் என்று நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டவர்களும் உயிரோடு இருக்கப்பட்டவர்களாகவும் தண்டிக்கப்பட்டவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்தவர் எண்ணப்பட்டாலும் அநேக ஐஸ்வர்யவான்கள் குறித்து ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தும் உடையவர்களாகியும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடு பேசித்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூர்த்திருக்கிறது.
எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமோ எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலாக நீங்களும் பரிபூர்ணர்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, நாம் தெய்வ வார்த்தையை கேட்காதற்கு முன்பதாக வாருங்கள் நம் தலைகளை வணங்கி ஜெபம் செய்வோமாக. Let us pray. அன்புள்ள தேவனே, இந்த நாளிலே கூட மறுபடியும் உங்களை நோக்கி பார்க்கிறோம். உங்களுடைய சத்திய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நீர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் எங்களுடைய இருதய கதவுகளை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் திறந்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் பாயற்றும், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல பாயத்தக்க கர்த்தர் நீ கிருபை அளிப்பீராக. தேவன் தாமே என்னை சிறுப்பு நாம் மறைத்துக் கொண்டு தேவன் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, I would like to commit this time of sermon unto your hand, Lord. Lord, you as a God, Lord, you continue minister in our midst, nourish our inner life through your living word, Master of Jesus. Father, you kindly hide me behind your cross, and Lord, you please reveal yourself to all of us, Master. Let your truth set us free. In Jesus' name I pray. Amen. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட உங்கள் மத்தியிலே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து உறவு என்ற தலைப்புல ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விருக்கிறேன். Today I would like to preach from 2 Corinthians chapter 6 entitled Relationship. Friends, as I begin the sermon, I would like to give you the definition for relationship. Relationship is the way in which two people or groups behave towards each other or deal with each other. பிரியமானவர்களே, இந்த பிரசங்கத்துக்கு ஆரம்பமாக இந்த உறவு என்று சொல்லப்படுகிறதான வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி உங்கள் மத்தியிலே நான் எடுத்து சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். உறவு என்பது 2 பேருக்கு அல்லது ஒரு குழுவினர் மத்தியில அவர்கள் எப்படி ஒருவரோடு ஒருவர் நடந்து கொள்ள வேண்டும், ஒருவரோடு ஒருவர் தங்களுடைய நடத்தையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்கு பொருள்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தெய்வ ஜனங்களே, நாம் வாசிக்க கேட்ட 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பகுதியானது அப்போஸ்தலனாகிய பவுலானவர் கொரிந்து திருச்சபையை குறித்து எழுதியிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னோடு தனக்கும் கொரிந்து பட்டணத்தில் விசுவாசிகளுக்கும் உள்ள உறவை குறித்து அவர் பேசுகிற ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தெய்வ ஜனங்களே, அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பவுலானவர் அவர் எப்படி தான் இந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளோடு வைத்திருந்த உறவை எப்படி கட்டினார், எப்படிப்பட்ட உறவை வைத்துக் கொண்டார், அந்த உறவை பாதுகாத்துக் கொள்ளுகிறதுக்கு என்னென்ன காரியங்கள் செய்தார் என்று சொல்லி இந்த நாளிலே கூட உங்கள் மத்தியிலே நான் தியானிக்க நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். அதன் அடிப்படையில் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நம்மோடு இன்று நாம் மற்றவர்களோடு வைத்திருக்கிற உறவை எப்படி பலப்படுத்த முடியும், எப்படி கட்ட முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். 2 Corinthians chapter 6 verse 13, it talks about the relationship between Paul and the believers in the town of Corinth. Paul is expressing here how he has established his relationship with them and what are the principles or how he has maintained his relationship with his people and what he has done to maintain his relationship. Today we are going to meditate on these 3 areas, and I believe through this text God will speak to us about our relationship with others. Can someone please read 2 Corinthians chapter 6 verse 13. பிரியமலை 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறீர்களா? ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாயிருங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லுகிறேன். அன்பான தேவ ஜனங்களே,
இந்த பகுதியில பார்க்கும் பொழுது முதலாவது காரியமாக பவுல் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார், உறவை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். Firstly, we are going to meditate, we are going to study what Paul is talking about the relationship. பவுல் உறவை குறித்து இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமாக. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பவுல் அடியானவர் அவர் இந்த இடத்துல ஒரு கான்செப்டை பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம். Paul is using a concept to reveal his relationship among the believers in the town of Corinth. It is a concept of father and child. இந்த இடத்துல அவர் என்ன ஒரு கான்செப்டை பயன்படுத்துகிறார் என்றால் அப்பா பிள்ளை என்ற ஒரு கான்செப்டை அவர் இந்த இடத்துல பயன்படுத்துகிறத பார்க்கலாம். இந்த கான்செப்ட் மூலமாக பிரியமான தேவஜனங்களே, பவுலடியானவர் அவர் இந்த கொரிந்து பட்டணத்தில் வைத்திருக்கிறதான அன்பை குறித்து இந்த கொரிந்து பட்டணத்தின் மேல வைத்திருக்கிறதான உறவை குறித்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அன்பான தேவஜனங்களே, அப்படி என்றால் இந்த இடத்துல பவுலானவர் அந்த விசுவாசிகளோடு வைத்திருக்கிறதான ஒரு உண்மையான உறவை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார். Through this concept, Paul is expressing his sincere in his relationship with the Christians in Corinth. அந்த கொரிந்து பட்டணத்தில் விசுவாசிகளோடு அவர் ஒரு உண்மையான ஒரு உறவை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் எழுதியிருக்கிற ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஒரு வசனத்தை இந்த இடத்துல வாசிக்க ஆசைப்படுகிறேன். I would like to read a verse here to explain this point. 2 Corinthians chapter 1 verse 12. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கவனமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கும் சொல்லும் சாட்சியை எங்கள் புகழ்ச்சியாக இருக்கிறது. பிரியமான இந்த இடத்துல பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலானவர் இந்த ஜனங்களோடு அவர் வைத்திருக்கிற இந்த உறவை குறித்து அதிகமாக அவர் எப்படி நடந்து கொண்டார், அவர் எப்படி ஆண்டவருக்குள்ள உண்மையாய் இந்த ஜனங்கள் மத்தியிலே அவர் தன்னுடைய நடத்தையை காண்பித்தார் என்று சொல்லி இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் வலியுறுத்தி எழுதி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தேவஜனங்களே, அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் ஒரு உண்மையான ஒரு அன்பை ஒரு உறவை குறித்து இந்த இடத்துல எழுதியிருக்கிறதை பார்க்கலாம். Through this verse, Paul is expressing about his godly sincerity refers to God as his resource. That means he had a good relationship with his people through the relationship of his father. பிதாவோடு வைத்திருக்கிறதான பிதாவை குறித்து பேசுகிறதான உறவின் குறித்ததான இந்த ஒரு உறவை குறித்து இந்த இடத்துல அவர் போட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தேவஜனங்களே, அப்ப தேவனிடத்துல இருக்கிறதான உறவை மையமாக வைத்து ஆண்டவரோடு எப்படி உறவு வைத்திருக்கிறாரோ, கடவுளுக்குள்ள எப்படி தன்னோடு உறவு வைத்திருக்கிறாரோ, அதே போல அன்பான தேவஜனங்களே இந்த ஜனங்கள் மத்தியிலும் அவர் ஒரு உண்மையான உறவை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அன்பான தேவஜனங்களே, அப்ப ஒரு உண்மையான உறவை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அன்பான தேவஜனங்களே, இந்த காலை வேளையில நீங்களும் நானும் நம்மை பார்த்து கேட்க வேண்டியதான ஒரு கேள்வி, நாம் இன்று மற்றவர்களோடு வைத்திருக்கிற உறவுல எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம்? I would like to throw a question to all of you, including myself. Let us reflect on our relationship with others. How sincere we are today. Paul had a sincere relationship with his people due to his sincere relationship with his father. He had the same sincerity to the Christians in Corinth. Let us ask ourselves, how about our sincerity
on our relationship with others. எவ்வளவு உண்மையா இருக்கிறோங்க பிரியமான. இன்னைக்கு உறவு நெருக்கமா இருக்க வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களோடு வைத்திருக்கிற ஐக்கியத்துல நாம் உண்மையா இருக்க வேண்டும் என்றால் நம்ம முதலாவது காரியமாக நம்மளுடைய உறவுல நாம் உண்மைத்துவமாக காணப்பட வேண்டும். நாம் உண்மைத்துவமாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அன்பான தேவ ஜனங்களே, மற்றவர்களிடத்துல நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் இப்படியாக ஒரு காரியம் உறவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். Now I would like to read a quote which is talks about relationship. Don't wait for the right person to come into your life. Make yourself the right person to make into someone else life. இன்னைக்கு இந்த காரியம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு மனிதன் நம்முடைய வாழ்க்கையில உறவு வைக்கிறதுக்காக வர வேண்டும் என்று சொல்லி நாம் காத்திருக்க வேண்டாம். ஆனால் நாம் மற்றவர்களோடு உறவு வைத்துக் கொள்ள, மற்றொரு வாழ்க்கையில நாம் உறவு வைத்துக் கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பாருங்க பிரியமான தேவ ஜனங்களே, நாம் மற்றவரோடு வைத்திருக்கிற இந்த உறவுல நாம் முதலாவது காரியத்தை எடுத்து வைப்போமாக. As we as the children of God, as the followers of God, let us we take the first step to have a good relationship with others, especially to have a sincere relationship with others. Let us take the first step and let us make the movement. நாம் முதலாவது அன்பான தேவ ஜனங்களே முதல் படியை எடுத்து வைத்து நாம் இந்த உறவை பலப்படுத்த, இந்த உறவை நாம் கட்டுவோமாக. Let us the first step come from us. அந்த முதல் காரியமானது, முதல் அடியானது நம்ம கிட்ட இருந்து வருகிற ஒரு காரியமா இருக்கட்டும் அன்பான தேவ ஜனங்களே. அப்ப பவுல் இந்த இடத்துல பாருங்க, இந்த கொரிந்து பட்டணத்துல விசுவாசிகளோடு உறவு வச்சிருக்கிறதுக்கு காரணம் உண்மையான உறவுங்க. உண்மையான உறவு. இன்னைக்கு நம்ம மற்றவங்க மேல வைத்திருக்கிற உறவு உண்மையான உறவாக இருக்க வேண்டும். உண்மையான உறவு வைத்துக் கொள்ளுங்க. ஏமாத்தாத கூடாது, மற்றவர்களை ஏமாத்த கூடாது, நம்மளும் நம்மளை ஏமாத்திக் கொள்ள கூடாதுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு வாயில ஒண்ணு சொல்லிக்கிட்டு செயல ஒண்ணு காட்டக்கூடாது. We shouldn't act before others. God not called us to act before others. God called us to be sincere before others. கடவுள் இன்னைக்கு நம்மள மற்றவங்க முன்பாக நடிக்கிறதுக்கு அழைக்கல. ஆண்டவர் இன்னைக்கு நம்மள உண்மைத்துவமா மற்றவங்கள்ட்ட இருக்க சொல்றார். இந்த உண்மைத்துவம் இருக்கும் பொழுது பிரியமான தேவ ஜனங்களே உறவு பலப்படுத்தப்படும். Be honest, be sincere. Be sincere on your relationship with others. Let me read a verse. Romans chapter 14 verse 19. ரோமர் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆனபடியினால் சமாதானத்துக்கு அழைத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாட கடவோம். இன்னைக்கு நம்ம இந்த உறவுல நீங்களும் நானும் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்றால், ஒரு உண்மையான உறவை நாம் மற்றவர்களோடு, உண்மையான உறவை நாம் மற்றவர்களோடு வைத்திருக்கும் பொழுது நமக்குள்ள சமாதானம் இருக்கும், நமக்குள்ள பக்தி விருத்தி இருக்குங்க. உண்மையை நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உறவை கட்டுகிறவர் அவராக இருக்கிறார். When we are sincere on our relationship with others, God will establish the relationship. And I believe through this we can break the bondages, the bondage of disunity. We can break the bondage of bitterness, anger. இந்த உண்மையான உறவின் மூலமாக பிரியமானவர்களே நாம் பிரிவினை என்ற கட்டை உடைக்க முடியும். இந்த உண்மையான அன்பின் மூலமாய் பிரியமான தேவஜனங்களே நாம் கசப்பில் இருந்து வெளியாக முடியும், கோபத்திலிருந்து வெளியாக முடியும். உண்மையான உறவை காண்பீங்கள், உங்களுடைய உறவுல உண்மைத்துவத்தை காண்பீங்கள். முதலாவது காரியம். இரண்டாவது காரியமாக 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு நாம் மறுபடி போவோமாக.
ஆதலால் கர்த்தருக்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பார்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இரண்டாவது காரியமா இந்த இடத்துல பாருங்க, பவுல் இந்த உறவு என்ற ஒரு காரியத்தை குறித்து இந்த இடத்துல பேசினார். எப்படி பிள்ளைகள் என்ற ஒரு வார்த்தையை வைத்து பேசினார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இரண்டாவது காரியமாக பவுல் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான காரியத்தை குறித்து பேசுகிறார். என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அன்பான தேவஜனங்களே, பவுலானவர் இந்த பிள்ளைகளை எப்படி பார்க்கிறார் என்றால் ஆவிக்குரிய பிள்ளைகளாக பார்க்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகளாக பார்க்கிறார். Paul is addressing the Christian in Corinth as a spiritual children because they are the followers of Christ Jesus, and Paul also is a follower of Christ Jesus. பவுலும் அந்த கொரிந்து பட்டணத்திலுள்ள விசுவாசிகளும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிறவர்களாக இருக்கிறதுனால பவுல் இந்த இடத்துல இவர்களை எப்படி பார்க்கிறார் என்றால் கிறிஸ்துவின் ஆவிக்குரிய பிள்ளைகளாக பவுல் இந்த இடத்துல பார்க்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய ரீதியில இந்த பிள்ளைகளை பார்க்கிறதுனால, ஆவிக்குரிய கோணத்துல இந்த பிள்ளைகளை பார்க்கிறதுனால பவுல் இந்த இடத்துல வலியுறுத்தப்படுகிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது எப்படி உறவை கட்ட முடியும், எப்படி உறவை கட்ட முடியும் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறார். அடிப்படையில் பார்க்கும் பொழுது பவுல் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல எழுதியிருக்கிற ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். To explain my second point, I would like to read a verse from 1 Corinthians chapter 4 verse 14. உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். Let me read in English also. 1 Corinthians chapter 4 verse 14. I'm not writing this to shame you, but to warn you as my dear children. Friends, there are two key words in this verse. The first word is shame. The second word is warn. There is a difference between shame and warn. The word shame is discouraging or demoting a person, but the word warn is helping a person to building them. பிரியமானவர்களே, இந்த இடத்துல ரெண்டு முக்கியமான வார்த்தை இந்த இடத்துல எழுதியிருக்கிறது. ஒன்னு வெட்கப்படுத்தும்படிக்கு, இரண்டாவது வார்த்தை என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது புத்தி சொல்கிறேன். வெட்கப்படுத்துகிறது காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனை பிரியமானவர்களே நாம் தரைக்குறைமாக வழி நடத்துகிறது. ஒரு மனுஷனை என்ன பண்றதுன்னா அவனை தட்டி புறக்கணிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இரண்டாவது வார்த்தையானது பிரியமான இந்த இடத்துல பார்க்கலாம், புத்தி சொல்லுகிறேன். புத்தி சொல்லுகிறேன் சொல்லி பார்க்கும்போது அந்த மனுஷனை உற்சாகப்படுத்தி அந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி அவனுடைய பலவீனத்திலிருந்து தட்டி எழுப்பி கொண்டு வருகிற ஒரு காரியமா இருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அன்பான தேவ ஜனங்களே, அப்ப அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பவுல் இந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்து இந்த பிள்ளைகளை எப்படி வழிநடத்தி கொண்டு வருகிறார், இந்த பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார் சொல்லி பார்க்கும் பொழுது இந்த கொரிந்து பட்டணத்தில் காணப்பட்ட விசுவாசிகளை பவுலடியானவர் வார்த்தைகளை கொண்டு அவர்களை பலப்படுத்துகிறார், தேவ வசனத்தை கொண்டு அவர் பலப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு ஊழியத்துல 3 தடவை அவர் தன்னுடைய இந்த கொரிந்து பட்டணத்துல விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்தார். 3 தடவை, ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை. Paul has ministered to the Christian in Corinth 3 times. Not first, not once or twice, 3 times he ministered. He has the passion to build the believers in the town of Corinth. So he decided to follow up with them. He decided to encourage them, to build them in Christ Jesus and not to put them on shame.
even though he had a tough time with them, he was not discouraged himself. He was motivated himself by the grace of God, and he has moved forward. He has moved forward to build them, not to put them on shame. So this act of Paul has helped him to build his relationship with the believers in Corinth. பிரியமான இந்த இடத்துல பாருங்க, பவுல் 3 தடவை இந்த கொரிந்து பட்டணத்துல ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. இந்த 3 தடவை பார்க்கும்போது அவருக்கு சவால்கள் இருந்த போதிலும் கர்த்தருடைய கிருபையினாலே இவர்கள் மத்தியில ஊழியம் செய்ய தன்னை உற்சாகப்படுத்தி முன்னுக்கு போனார். இந்த காரியம் என்ன செய்துன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த விசுவாசிகளோடு, இந்த கொரிந்து பட்டணத்தில் விசுவாசிகளோடு வைத்திருக்கிற உறவை கட்டுகிறதுக்கு உதவி செய்திருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இவர்களோடு வைத்திருக்கிற உறவை கட்டுகிறதுக்கு உதவி செய்கிற ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தெய்வ ஜனங்களே, இதுல இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது, இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தவறான போதனைகள் பவுலை குறித்து கொடுக்கப்பட்டது. பட் இருந்த போதிலும் பவுல் அதெல்லாம் அசட்டை பண்ணல. The believers in Corinth have been influenced by false prophets. Yet Paul didn't give attention to that matter. His concern was to build these people, to build the believers in the town of Corinth. That was his passion, to build them in Christ. So through this act, he has established his relationship with his people. How about us today? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோங்க? பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களோடு உறவை கட்ட வேண்டும் என்றால் நாம் எப்படி கட்ட முடியும்? பவுலை போல அன்பான தேவ ஜனங்களே, நம்ம மேல பொய் சாட்சி விழுந்தாலும் நம்ம ஆண்டவர் கொடுத்த அழைப்புல, கடவுள் கொடுத்திருக்கிற இந்த உறவுல நம்ம பத்திரமாக, ஜாக்கிரதையாக நம்ம கையாள வேண்டும். We also must apply the principle or the act of Paul in our life, because this act of Paul has helped him to build his relationship with his people. We shouldn't take revenge on others due to wrong information about us. We shouldn't get angry with others because of they are scolding us, because of they are having a wrong impression on us. God didn't call us for that. God called us to change our principle, to change our act in our life. We must practice what Paul has done, because he will help us to build our relationship with others. In another way, I also like to highlight here, Paul did not had a wrong impression upon these people. பவுலுக்கு ஒருபோது இந்த ஜனங்கள் மேல தவறான அபிப்பிராயம் வந்ததே இல்லைங்க. இன்னைக்கு நம்ம மற்றவர்களை குறித்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? What about our impression about others today? Are we have a wrong impression on others? Are we have a good impression on others? Today, we cannot have a good relationship. Today, we cannot build our relationship with others because of our attitude, because of our character, because of our interest. இன்னைக்கு நம்ம மற்றவங்களோட நம்ம உறவை வைத்துக் கொள்ளாம இருக்கிறதுக்கு காரணம் தெரியுங்களா? நம்முடைய குணாதிசயம் தாங்க, நம்முடைய பழக்க வழக்கம் தாங்க. ஏன் தெரியுமா? Most of the time we are working based on our agenda. ஏன் சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு அநேக வேளை நமக்கு சொந்தமான காரியத்தை தான் நம்ம போய்விட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம காரியங்களை நம்மளால இன்னைக்கு உறவுகளை இன்னைக்கு பாதிப்பு வருகிறத பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லலங்க. கடவுள் இன்னைக்கு அப்படி சொல்லல. பிரியமான ஆங்கிலத்தில் ஒரு 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 காரியம் எழுதியிருக்கிறத வாசிக்க ஆசைப்படுகிறேன். I would like to read a quote here to express this point. The treasure your relationships, not your possessions.
பிரியமானவர்களே, உறவை நாம் கட்ட வேண்டும். உறவை குறித்து நாம் அதிகமாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நமக்கு இருக்கிற சொத்து பணம் இல்லை, நமக்கு இருக்கிற அந்தஸ்து ஆஸ்தி, நமக்கு இருக்கிற பதவி கிடையாது. உறவை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். உறவை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அன்பான தேவ ஜனங்களே, உறவை கட்டுகிறதுக்கான வழிமுறைகள் நல்ல வழிமுறைகளாக காணப்பட வேண்டும். மற்றவர்கள் மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்க வேண்டும். மற்றவர்களை குறித்து நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் மற்றவர்களை குறித்து நல்ல காரியமாக பேச வேண்டும். If you want to treasure your relationship, you must have a good impression about others. You must talk good things about others. You must have a good contact with others. Then only we can build our relationship. Then only we can build our relationship. If not, we will become a failure. இல்லாவிட்டால் நாம் தோத்து போயிருப்போங்க. Friends, I would like to highlight here Paul had a challenge in the town of Corinth, yet he faced it because he has changed his mind and he has a positive thinking. பவுலுக்கு சவால் இருந்த போதிலும் பவுல் சவால் மத்தியிலே ஒரு தவறான அபிப்பிராயத்தோடு இந்த ஜனங்களோடு அவர் பழகல, ஊழியர் செய்யல, நல்ல சிந்தனையோடு அவர் ஊழியர் செய்தார். அதனால தான் உறவை கட்டிக்கொள்ள முடிந்தது. ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். ஜேம்ஸ் chapter 1 verse 19. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கும் தீவிரமாயும் பேசுகிறதற்கும் பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள். Primarily this verse is expressing about our attitude of listening, our attitude on speaking and our attitude on our emotion. மூணு காரியம். கேட்கிறது, எது சொன்னாலும் கேட்டுக்கிறது. யார் என்ன சொன்னாலும் மக்களுக்கு வந்து அப்படியா ஆமாவா அப்படியே கண்ணு திறந்து வாயை பொளந்து மற்றவங்களை குறித்து அப்படியே நேரம் செலவழிக்காம உட்கார்ந்து கேட்போம். இரண்டாவது காரியமா பார்க்கும்போது அன்பான தேவ ஜனங்களே, மற்றவர்களை குறித்து பேசும் பொழுது வாய் கூசாம, மற்றவர்களை குறித்து பேசும்போது வாய் கூசாம மனசாட்சி இல்லாம பேசுவோம். சில நேரத்துல உண்மை எது பொய் எதுனே தெரியாது பேசிடுவோம். ஆனா வசனம் சொல்லுது, பேசுகிறதுல பொறுமையா இருங்க, தீர விசாரிச்சு பேசணும். கேட்கிறதிலும் பிரியமான தேவ ஜனங்களே எப்படி செய்யணும்? தீவிரமா விசாரிச்சு கேட்கணும். பேசுகிறதுல ஒரு பொறுமை இருக்கணும். இதெல்லாம் அடுத்தவங்க சொல்றத கேட்டுட்டாயிரும், கோபமாயிரும். எதுவுமே தீர விசாரிக்க மாட்டோம், கோபத்துல போயிருவோம். இமோஷன், கோபம் வருதுன்னா என்ன ஆகுது? டக்குன்னு என்ன வருது? உறவுல பாதிப்பு வருகிறது. Friends, first James chapter 1 verse 19 says we must slow. Let me take. நம்ம இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம கையாளும் பொழுது நம்மளும் இந்த யாக்கோபு புத்தகத்தின் பிரகாரம் நம்ம வாழ வேண்டும் அன்பான தேவ ஜனங்களே. Let me read in English. James chapter 1 verse 19. My dear brothers, take note of this. Everyone should be quick to listen, slow to speak, and slow to become angry. If we apply this verse into our life, we can build our relationship with others smoothly. My dear beloved brothers and sisters in Christ, let us search our heart. How are we? What are we doing to build our relationship with others? Third point, let us go back to 2 Corinthians chapter 6 verse 13. மூணாவது காரியம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல
உங்களுக்கும் சொல்லுகிறேன், உங்களுக்கும் சொல்லுகிறேன். அன்பானவர்களே, மூணாவது காரியமாய் பார்க்கும் பொழுது பவுல் இந்த இந்த கொரிந்து பட்டணத்துள்ள விசுவாசிகளோடு உறவை எப்படி வைத்துக் கொண்டார் சொல்லி பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு திறந்த மனசு இருந்தது. பவுலுக்கு ஒரு திறந்த மனசு இருந்தது. மூணாவது பாயிண்ட் நம்ம பார்த்தோம். The first point we have looked at relationship. Second point we looked at how we can build a relationship. And the third point is how we can build this relationship. How we can build this relationship. Third point is, according to 2 Corinthians chapter 6 verse 13, Paul says here is he had an open wide heart to these people. பவுலுக்கு இந்த இடத்துல இந்த ஜனங்களுக்கு ஒரு திறந்த மனசுள்ள மனுஷனாக அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கலாம். திறந்த மனசு என்று சொல்லி பார்க்கும் பொழுது the word wide, open wide heart, the meaning for this word is it's about transparency. பவுலானவர் இந்த ஜனங்கள் மத்தியிலே ஒரு வெளியரங்கமான ஒரு காரியமாய் இருந்தார். அன்பான தேவ ஜனங்களே, வெளியரங்கமான ஒரு காரியமாய் இருந்தார். நான் வாசிக்கிறேன் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. இந்த இடத்துல பாருங்க, since Paul had an open wide heart, he didn't add any corruption among these people. He didn't do any wrong to these people. He didn't exploit to these people. பவுலானவர் இந்த இடத்துல என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது திறந்த மனசுல ஒரு மனுஷனா, ஒரு வெளியரங்கமான மனுஷனாக இந்த ஜனங்கள் மத்தியில காணப்பட்டதுனால பவுலுக்கு என்ன இருந்ததுன்னா அநியாயம் செய்யலங்க. பவுல் யாரையும் கெடுக்கல, பவுல் யாரையும் வஞ்சிக்கலன்னு சொல்லி இந்த இடத்துல எழுந்திருக்கிற ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப அவர் எல்லாமே ஒரு வெளியரங்கமான காரியத்தை வெளியரங்கமாக பேசின ஒரு மனுஷனா இருந்ததை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மத்தவங்க எப்படி பேசுறோம்? How are we having a relationship with others? Or how are we talking others? வாயில ஒன்னு வச்சிட்டு மனசுல ஒன்னு வச்சிட்டு பேசுவோம். Today our relationship, today we cannot have a good relationship with others because we are keeping something in our heart and we are talking something else. மனசுல ஒன்னு வச்சிட்டு வாயோட பேசினா இது ஒரு உண்மைத்துவத்தை காட்டுகிற காரியம் அல்ல, அல்லது இது ஒரு வெளியரங்கமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிற காரியம் அல்ல. அன்பான தேவ ஜனங்களே, பொய் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை. It is a life of cheating. Not only cheating others, you are cheating yourself. நீங்க மத்தவங்களை நீங்க ஏமாத்தலங்க, உங்களையே நீங்க ஏமாத்திக் கொண்டிருக்கிறீங்க. You are cheating yourself because you are not transparent to others. ஏன் நீங்க உங்களை ஏமாத்திக் கொள்கிறீங்க என்றால் நீங்க மத்தவங்கிட்ட உண்மையா இல்ல, மனசுல ஒண்ணு வாயில ஒண்ணு பேசுகிற ஒரு காரியமா இருக்கிறத பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த நேரத்துல ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். I would like to give you an example from 1 Samuel chapter 3. It is a famous speech of Samuel. இந்த பகுதியானது சாமுவேலுடைய ஒரு 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 பிரியாவிடை உரையாக இந்த இடத்துல காணப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சாமுவேல் தன்னுடைய தலைமைத்துவத்துக்கு பிறகு தன்னுடைய தலைமைத்துவத்தை அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அன்பான தேவ ஜனங்களே, சவுல் அந்த தலைமைத்துவத்தை எடுக்கும் பொழுது அவர் எல்லாத்துக்கும் முன்பதாக ஒரு அறிக்கை செய்வார். அதுதான் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் தமிழ்ல 1வது வாசிக்கிறேன். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கண்சாணியாய் இருந்தேன், சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றார். It is
a public confession of Samuel. Let me read in English. Here I stand, testify against me in the presence of the Lord and his anointed. Whose ox have I taken? Whose donkey have I taken? Whom have I cheated? Whom have I oppressed? From whose hand have I accepted a bribe? To make me shut my eyes. If I have done any of these, I will make it right. It's a public confession of Samuel before he handed over the leadership to Saul. Because Samuel has given a good relationship, and his relationship was a transparent relationship. சாமுவேல் தலைமைத்துவம் கொடுக்கும் பொழுது ஒரு வெளியரங்கமான எல்லாத்துக்கும் மறைக்காம ஒரு உண்மைத்துவமான தலைமைத்துவத்தை கொடுத்து வந்ததுனால இப்படியாக சபையில ஒரு பொதுவான அறிக்கை செய்றார். நான் யாரை ஏமாத்துறேன், நான் யாரை வஞ்சித்தேன் சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளால தைரியமா அந்த மாதிரி சொல்ல முடியுமா? Today we can give the same speech like Samuel today in public. If yes, praise the Lord. If no, we must do something on our transparency. நம்மளால என்னால முடியும்னு சொல்லி சொல்லுவோம் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்க. இன்னைக்கு நல்ல உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, நாம எல்லாத்தையும் வெளியரங்கமா இருக்கணும். மனசுல ஒண்ணு வச்சுட்டு வாயில ஒண்ணு பேசாதீங்க. மனசுல கசப்பை வச்சுட்டு மின்னுக்கு அன்பா பேசாதீங்க. It's worthless. Don't speak in love while you are keeping bitterness in your heart. It is a worthless act. And friends, I would like to express here that you are cheating yourself. You are cheating yourself. There's no honesty in your relationship. Today there are many problems in our relationship with others because of this transparency. There's no transparency. அன்பான தேவ ஜனங்களே, God doesn't call us to this kind of lifestyle. கடவுள் உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் அழைக்கலங்க. கடவுள் இன்னைக்கு உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கல. மாறணுங்க. நம்முடைய உறவை பலப்படுத்த மாறணும். தயவு செய்து பின்னால மற்றவங்களை குறித்து பணம் கூறுறதை நிப்பாட்டுங்க. தயவு செய்து மற்றவங்களை எடுத்தோனே மற்றவங்களை ஜட்ஜ்மெண்டலா பேசுறதை நிப்பாட்டுங்க. Stop judging others. Don't criticize others behind them. Call them, talk them nicely, talk them prayerfully. If you read Galatians chapter 6 verse 1, Paul advises to how to handle a person. கலாத்தியர் 6:1 வசனம் நீங்க படிக்கிறீங்கன்னா பவுல் சொல்றாரு, எப்படி ஒரு மனுஷன் என்று நம்ம கையாள வேண்டும், எப்படி ஒரு மனுஷனிடத்துல நம்ம ஆலோசனை கொடுக்க வேண்டும் சொல்லி எழுதிருக்கிறாரு. ஆனா நீங்க நம்ம வாயை திறந்தாலே மற்றவங்களை குறித்து கிரிட்டிசைஸ் தான் பண்றோம். இனிமேல் நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட் மாதிரி. Most of the time we are criticizing others because we are thinking that we are perfect. No, my dear beloved brothers and sisters in Christ, God doesn't call us to this kind of lifestyle. ஆண்டவர் இன்னைக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மளை அழைக்கலங்க. உண்மையத்துவமா இருங்க, உறவுல உண்மையா இருங்க, வெளியரங்கமா இருங்க. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4:25 வசனம். I would like to read a verse from Ephesians chapter 4 verse 25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைத்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய்யை களைச்சிட்டு மெய்யை பேசுங்க. பொய்யை களைச்சிட்டு மெய்யை பேசுங்க. Let me read in English. Ephesians chapter 4 verse 25.
எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். Therefore each of you must put off falsehood and speak truthfully to his neighbor, for we are all members of one body. God has called us, God has identified us, all of us as one body. So due to that, God is encouraging us or advising us to put off our falsehood and speak truthfully. பொய்யை சொல்றத நிப்பாட்டிட்டு உண்மையை பேச சொல்றாரு. பொய்யை சொல்றத நிப்பாட்டிட்டு உண்மையை பேச சொல்றாரு. Be truthful. Be truthful. If you want to have a good relationship in this society, in this community, you must have truthfulness. உண்மைத்துவமா இருங்க, உண்மையா இருங்க, வெளியரங்கமா இருங்க. ஒரு உண்மைத்துவத்துல வெளியரங்கமா இருக்கணும். பிரியமான இந்த காலை வேளையில நீங்களும் நானும் ஒரு காரியத்தை ஆழமா யோசிக்க வேண்டும். நான் மற்றவரோடு வைத்திருக்கிற உறவு எப்படி இருக்குதுங்க? நான் மற்றவரோடு வைத்திருக்கிற உறவு இன்னைக்கு எப்படி இருக்குது? பவுல் எப்படி உறவை வைத்துக் கொண்டார் என்றால் ஆண்டவரோடு வைத்திருக்கிற உண்மைத்துவத்துல அந்த ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவுல உண்மையா இருந்ததுனால எல்லா காரியமும் பவுலுக்கு இந்த கொரிந்து பட்டணத்துல விசுவாசிகள் மூலம் செய்ய முடியுது. நீங்க நம்ம மற்றவரோடு இருக்கிற உறவை எப்படி வச்சுக்கிறோம்? நீங்களான ஆராய வேண்டும் அன்பான தெய்வ ஜனங்களே. நீங்களான ஆராய்ந்து அறிய வேண்டும். 3 காரியத்தை பார்த்தோம். We have meditated 3 things. Number 1, relationship. Through the word children, Paul has established his relationship with the believers in Corinth. Secondly, Paul has addressed the believers in Corinth as spiritual children. That means through the spiritual methods, Paul has established his relationship with the believers in the town of Corinth. And thirdly, Paul had an open, wide heart. பவுலுக்கு ஒரு திறந்த மனசு இருந்தது. ஒரு திறந்த மனசு இருந்ததை நம்ம பார்க்கலாம். ஓகே, திறந்த மனசு இருந்ததை நம்ம பார்க்கலாம்னா டிரான்ஸ்பரன்சி, உண்மைத்துவமா இருந்தாங்க. ஓகே, உண்மைத்துவமா இருந்த, வெளியரங்கமா இருந்தார். வெளியரங்கமா இருந்த பார்க்கலாம். உண்மை இருந்தாலும் வெளியரங்கமா இருக்க முடியும். பொய் சொல்லி இருந்தா மறைச்சு தான் வாழும். இன்னைக்கு நம்ம மற்றவரோடு வைத்திருக்கிற உறவை கட்டணும்னா கடவுள் இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியத்தை எதிர்பார்க்கிறார். நான் ஆண்டவரோட நல்லா இருக்கிறேன், நான் கடவுளோட நல்ல உறவு வச்சுக்கிறேன், நான் 3 வேளை பைபிள் படிக்கிறேன், நான் 3 வேளை ஜெபிக்கிறேன், இதெல்லாம் செஞ்சுட்டு உலகத்துல நல்ல உறவு காட்டி கஷ்டப்படுத்த நம்ம ஆண்டவரோட தொடர்பு கொள்ள முடியுமா? We may tell that I'm praying 3 times in a day, I'm meditating the word 3 times in a day, but we are not have a good relationship with others. Do you think God will please with our worship? Do you think God will honor our praises? God says we cannot come into the presence of God with the wrong motive. God says we cannot engage himself with bitterness, with anger, with falsehood, with cheating, with angry. We are worshipping our God with the same mouth which we are criticizing others. Do you think God will please with you? You ask yourself. மற்றவங்களை புறங்குற வாயிலே நம் கடவுளை ஆராதிக்கும் பொழுது கடவுள் அதை ஏற்றுக்கொள்வாரா? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷன், நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷன் வேணா ஏத்துக்குவான், ஆனா கடவுள் ஏத்துக்க மாட்டார். ஏற்றுமா அது கடவுளுக்கு பிடிக்காது, ஆண்டவருக்கு பிடிக்காது. சோ பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நீங்கள் நானும் ஒரு முடிவு எடுக்கணும். நம்முடைய உறவுல ஒரு மாற்றம் கடந்து வர வேண்டும். நம்முடைய உறவுல மற்றவர்களோடு வைத்திருக்கிற அந்த உறவுல ஒரு மாற்றம் கடந்து வர வேண்டும். Let us bring changes in our behavior, in our conduct on having relationship with others. Let me read a quote. You meet thousands of people and none of them really touch you. And then meet one person and your life is changed
forever. நான் தமிழ்ல படிக்க சொல்ல ஆசைப்படுறேன். இன்னைக்கு பிரியமானவர்களே, நம்ம 100 பேரை சந்திக்கலாங்க. அந்த 100 பேரை சந்தித்து நம்ம யாரையும் தொடர்பு கொள்ள முடியாம அல்லது யாரையும் மாற்ற முடியாம நம்ம இருக்கலாம், அல்லது அவங்களும் நம்மளோட தொடர்பு கொள்ள முடியாம இருக்கலாம். ஆனா இந்த 100ல ஒரு ஆளை பிரியமானவர்களே நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது லைஃப் மாறுகிறத பார்க்கலாம், வாழ்க்கை முற்றிலுமா மாறுகிறத பார்க்கலாம். இந்த மாற்றம் எப்ப தெரியுமா வருது? நம்ம வைத்திருக்கிற அவங்களோடு வைத்திருக்கிற உறவுல பாருங்க, நல்ல ஒரு உறவு வைத்துக் கொள்வோம் என்றால் மாற்றம் வரும். இன்னைக்கு 1000 பேர்கிட்ட பழகலாம், 1,00,000 பேர்கிட்ட பழகலாம். ஆனா நல்ல உறவு இல்லாட்டி எதுவுமே அந்த உறவு என்ன செய்யுது? உறவு வளர்க்க முடியாது. We can meet thousands of people, 1 million of people, but if we don't know how to behave, how to conduct on our relationship, we will lose them. நம்ம அவர்களை இழந்து போய்வோம் பிரியமானவர்களே. அதை முன்னிட்டு நீங்களும் நானும் இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான வழிமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். வழிமுறைகளை நீங்கள் நானும் மாற்றிக்கொள்ள வேண்டும் பிரியமான தெய்வ ஜனங்களே. So due to 2 Corinthians chapter 6 verse 13, or due to the practices of Paul, we are called to change our methods, our conduct, to have a good relationship with others. I'm going to conclude my sermon with Ecclesiastes chapter 7 verse 8 and 9. பிரியமானவர்களே, நான் இந்த பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். முடிக்கிறதுக்கு முன்பதாக பிரசங்கி 7ஆம் அதிகாரம் வசனம் 8 9 நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், அதன் முடிவு நல்லது. பொறுமை உள்ளவனை பார்க்கிறோம், பொறுமை உள்ளவன் உத்தமன். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, முடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். இந்த 2 வசனத்தை பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம பொறுமை உள்ளவனான்னு சொல்றதை விட பொறுமையா வாழ காட்டணும். We rather than confessing or declaring that I am a person of passion, we must practice it. It is easy to confess, but it's not easy to bring it into our daily activity, into our lifestyle. இன்னைக்கு சொல்றது சின்னதா சொல்லிடலாம், ஆனா வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்கள் நானும் இதை கடைபிடிக்கணுங்க. பவுல் கடைபிடித்தது போல நீங்கள் நானும் இந்த ஆண்டவருடைய பிரின்சிபல்களை கொண்டாக்க நம்ம கடைபிடிக்கணும். As Paul practiced the principles of God, the good conduct of God, we also are called to have a good conduct like Paul. We also are called to use the good principles of God to have a good relationship with others. May the good Lord bless all of us to have a good relationship with others. May the good Lord will help us to change the principles. May the good Lord help us to change our conduct to have a good relationship with others. May the good Lord bless you and your relationship with others. Let us pray. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில கூட நாங்கள் மற்றவர்களோடு வைத்திருக்கிற இந்த உறவை குறித்து எப்படி உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேசினதுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களிடத்துல பவுலை போல நாங்கள் வைத்திருக்கிற இந்த உறவுல அப்பா சரியான முறையில் உறவு வைத்துக் கொள்ளாமல் இருந்திருப்போம் என்ற எங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். மற்றவரோட பேச்சை கேட்டு மற்றவரோட ஆலோசனை கேட்டு அப்பா நாங்கள் மற்றவரோடு வைத்திருக்கிற உறவுல கர்த்தாவே நாங்கள் பிரிவினைகளை கொண்டு வந்திருப்போம் என்ற எங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவனே, அது மாத்திரமில்லாமல் சுவாமி, இந்த உறவை கட்டுகிறதுக்கு நாங்கள் சரியான வழிமுறைகளை பயன்படுத்தாமல் இருந்திருப்போம் என்றால் எங்களை கழுவி மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்பா தேவனே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் கொடுங்க சுவாமி, எங்க வாழ்க்கை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாங்கள் இந்த உறவுல மற்றவரோடு வைத்திருக்கிற உறவுல உண்மைத்துவம் இல்லாமல் சொல்றது ஒண்ணு செயல ஒண்ணாம இருந்துச்சு என்றால் நாங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட் வெளியேற்றமான உறவை வைத்துக் கொள்ளாமல் இருந்திருப்போம் என்றால் எங்களை மன்னிங்க அப்பா. இந்த நாளில நாங்கள் மற்றவரோடு வைத்திருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ ஆலயம் நடத்துங்க,
எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மற்றோடு வைத்திருக்கிற அந்த உறவுல ஒரு மாற்றம் வரட்டும், புதுப்பித்தல் வரட்டும். இதன் மூலமாக உங்கள் அன்பை கொண்டு எங்களை நடத்தி ஆசீர்வதிக்கிறார்கள். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, வாருங்கள் இந்த நேரத்தில் கூட இந்த ஆராதனைக்கு இறுதி பாடலுக்கு நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் வாக்கு மாறாதோர் என்ற பாடலை நாம் பாடுவோமாக. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட நாம் நற்கருணைக்கு கடந்து போகிறதுக்கு முன்பதாக நாம் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் வாசிப்போம். உங்கள் கைகளில் இருக்கிற அந்த கைப்பிரதிகளில நீங்கள் அதை பார்த்து வாசிக்கும்படி என்னோடு சேர்ந்து கொள்ளும்படியும் நான் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் வாசிப்போமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உருவத்தில் பிறந்தார். பொன்னிய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கே சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஆண்டவருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். பாருங்கள், நாம் தொடர்ந்து மாறி மாறி வாசித்தலை நாம் வாசிப்போமாக. மாறி மாறி வாசித்தல். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும்
உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரவ சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தராகிய தேவரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமான தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, வாருங்கள் இந்த நேரத்தில் கூட நாம் அனைவரும் ஜெப சிந்தனையில் அமர்ந்திருப்போமாக. சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவனே எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தல் நீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக வழியாக ஒப்புக் கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பழியை செலுத்துவதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளை இட்டனீரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும்போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்கு உள்ளவர்களாகும்படி கிருபை செலுத்த வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். பிரியமானவர்களே, வாருங்கள் இந்த நேரத்தில் கூட கீழே உள்ள ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நாங்கள் இந்த உடைய பந்தில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசின் கீழ் விழும் துணிக்கையாவது பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரரல்ல. ஆகிலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆன தண்ணீரால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும் அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும் அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாய் இருக்கட்டும். ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட நம்முடைய இல்லங்களில் இருக்கிற குடும்ப தலைவர்கள், நாம் உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு கர்த்தருடைய பந்தியை பணிவோடும் பயபக்தியோடும் நாம் பணிவிடை செய்ய போகிறோம். உங்களுக்காக பிற்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம், உங்களுக்காக பிற்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம், உங்களுக்காக பிற்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம்.
உங்களுக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரு ரத்தம், உங்களுக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரு ரத்தம், உங்களுக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரு ரத்தம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள தேவனே, இந்த காலை வேளையில் மறுபடியும் உங்களை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்காக செய்த தியாகத்தை ஆண்டவரே, நாங்கள் அதை நினைவு கூறும்படி இந்த பந்தியில நாங்கள் பங்கு பெற கொடுத்த கிருபைக்காக நன்றி. அப்பா, இந்த பந்தியில பங்கு பெற்ற எங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் விசேஷமாக உங்களோடு வைத்திருக்கிற இந்த உறவுல நீர் உங்களிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அழைப்புல ஒரு புதுப்பித்தலை கர்த்தர் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில நாங்கள் இந்த புதுப்பித்தலை நிலைச்சு நிற்க, உங்களுடைய அழைப்புல நிலைச்சு நிற்க கர்த்தர் கிருபையாக இருந்து ஆண்டவர்களை நடத்துவீராக. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ சமாதானம் இருக்கட்டும். எல்லா சவால்களிலும் ஆண்டவரே உங்களுடைய தயவு, பரிசுத்த வழிநடத்துதல், அபிஷேகம் எங்களோடு இருப்பதாக எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இறுதியாக இந்த நற்கரணைக்கு இறுதியாக கீழே உள்ள ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோமாக. பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி ஸ்தோத்திர பணியை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் உங்களுடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் கால்களினால் தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்மாவாகிய எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள வழியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரே உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பியற வேண்டும் என்று பணிய வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாக இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவனுக்கு எந்த பழியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திராயிருந்தும் எங்கள் பாத்திரத்தை தேவரே கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமைப்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இந்த ஆராதனைக்கு இறுதி ஜெபத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் நாம் எழுந்து நிற்போமாக. நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. உங்கள் கிருபை, உங்கள் தயவு, உங்களுடைய வழி நடத்துதல் இந்த ஆராதனையில் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உங்களுடைய வார்த்தையின் மூலமா எங்களை போஷித்ததுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை தொடர்ந்து எங்களுடைய இருதயத்துல நல்ல கனி கொடுக்கிற விதையை போல பாய்ந்து அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட உதவி செய்யுங்க. தேவனே, நாங்களும் இந்த வார்த்தையின் பிரகாரம் வாழ்ந்து நடக்க, இந்த வசனத்தின் பிரகாரம் நாங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் கடைபிடிக்க தெய்வம் எங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. தேவனே, பரிசுத்த ஆவியுடைய ஒத்தாசை, பரிசுத்தருடைய பலன் எங்கள் மத்தியில வல்லமையை கடந்து வரும்படி நாங்கள் ஜெபம் செய்கிறோம். அப்பா, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தொடர்ந்து நடத்துவீராக. நாங்கள் எல்லாரும் களிமண்களாக இருக்கிறோம், நீர் புயவனாக இருக்கிறேன். எங்களை தொடர்ந்து உருவாக்கி உங்களுடைய சித்தத்தின் பிரகாரம்
உங்களை வழிநடத்தும் பிரகாரங்களை கட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்பாரன் இயேசுவே உங்கள் மேல தொடர்ந்து எங்களை கட்டி எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துங்க. எல்லா புதியக்கான மகிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே எடுத்து எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அன்பின் ஐக்கியமும் சதா காலமும் நாம் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அழைப்பில வேரூன்றி வளரவும் ஆண்டவரோடு ஏற்படுத்தியிருக்கிற உடன்படிக்கையிலும் பற்றி நிற்கவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமணி, மறுபடியுமாக உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி இந்த பரிசுத்த நற்கருணை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த ஆராதனையில தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருப்பார், நம்முடைய உள்ளான வாழ்க்கையை புதுப்பித்திருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து இந்த வருகிற நாட்களில செய்திருக்கிற ஊழியங்களையும் வேலைகளையும் கர்த்தர் வழிநடத்தி உங்களை உயர்த்துவாராக.